ம்? ஏங்க இதுல இதுல ராசுகுட்டின்னு பேர் போட்டிருக்கு. ம் ஆமாங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பேரும் ராசுகுட்டியா? இல்லைங்க, அது நீங்க தான். நீங்க நீங்க என்ன சொல்லுதீங்கன்னு எனக்கு புரியல பாத்துக்கோங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுதேன். இது கனவா இல்ல நிஜமா? என்னாலேயே நம்ப முடியலையே. முறை உங்களை பார்த்தப்பவே இங்க இங்க தானே இருந்தாரு, எங்க போயிட்டாரு? நம்ம சொன்னதுக்கு அப்புறமும் எழுந்து போயிட்டாருன்னா, அப்ப ஒருவேளை அவருக்கு நம்மள பிடிக்கலையா? நாம தான் ஒருவேளை எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டோமோ? ஹலோ சுமி. என்னடி சொல்லிட்டியா? சுமி, சின்ன பொண்ணு அலறியா? என்னடி ஆச்சு? அல்லாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி, எதுவா இருந்தாலும் பேசிக்கிடலாம். சுமி, நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே மாப்பிள்ளை பேர் இருக்க இடத்துல அவர் பேர் போட்டு ஒரு பத்திரிக்கை ரெடி பண்ணி கொடுத்தேன். ம். அவரும் பார்த்துட்டு இது மாப்பிள்ளை பேரான்னு கேட்டாரு. இல்ல உங்க பேர் தான், உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா உடனே எழுந்து போயிட்டாருடி, எதுவுமே சொல்லாம. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்துக்க. நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டேன் போல. ஏய் அல்லாதடி, எனக்குமே ஒன்றும் புரியல. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஐ லவ் யூ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஐ லவ் யூ டூ. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த பொக்கே வாங்க தான் போனீங்களா? ஆமா சின்ன பொண்ணு. எனக்கு நீ சொன்னதும் சந்தோஷத்துல ஒண்ணுமே புரியல பாத்துக்கோ. அதான் உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சின்ன பொண்ணு, உண்மையாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? என்னால உண்மையிலேயே இப்ப கூட நம்ப முடியல பாத்துக்கோ. பிடிச்சிருக்குங்க. உனக்கு கல்யாணம்னு எனக்கு கல்யாணம்லாம் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்லியா? எனக்கு எவ்வளவு சங்கடமா போயிட்டு தெரியுமா? சாரிங்க, நான் ஏதோ விளையாட்ட பண்ணிட்டேன். ஆனா எனக்கு உண்மையிலேயே மாப்பிள்ளை பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. இப்போ கூட ஒரு மாப்பிள்ளை வந்துட்டு பார்த்துக்குங்க. அதனால தான் நான் இவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட லவ் சொன்னேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் பழகணும்னு தான் நினச்சேன். எனக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் முடிவு பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் வீட்டில் சீக்கிரமாக பேசுங்க. என்ன என்ன சின்ன பொண்ணு, இப்பதான் லவ் சொல்லியிருக்கேன், உடனே இப்படி சொல்லுத? என் தங்கச்சிக்கு வேற இப்பதான் கல்யாணம் பேசிட்டு, எப்படியும் இன்னும் ஒரு 2 மாசத்துல கல்யாணம் பண்ணிடுவான்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இல்ல அம்மா கிட்ட லவ் பத்தி சொல்ல முடியும். இங்கே பாருங்க, இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நீங்கள் இப்போவே சொல்லுங்க. என்ன எங்க அம்மையை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு, என்ன சொல்லுவாளோ தெரியல. சரி, நான் எப்படியாவது நேரம் பார்த்து பேசுறேன். என்ன, நீ எதுக்கும் பயப்படாத, எதுவா இருந்தாலும் பேசிக்கிடலாம். சரிங்க. எங்கள் அப்பாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கோங்க. அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அப்புறம் அதை மாற்றவே முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணியாகணும். என்ன சின்ன பொண்ணு, இப்பதான் லவ் சொன்னேன். ஒரு சினிமா பார்க்குன்னு ஜாலியா கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கே. என்னையும் ஒரு பொண்ணெல்லாம் லவ் பண்ணுதா அப்படின்னு நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கே எனக்கு கொஞ்ச நாள் வேணும். கொஞ்ச நாளைக்காவது லவ் பண்ணணும்னு நினைச்சேன். சரி, கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதானே நடக்கும். நான் எங்க அம்மா கிட்ட எப்படியாவது சீக்கிரமா பேசுனேன்னு அந்த அன்னைக்கு அம்மையை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்க வரேன்னு. சரிங்க. நானும் அதுக்குள்ளே அப்பா கிட்ட சொல்லுதேன். ஆனால் அவர் ஒத்துக்குவாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையில் பார்த்துக்குங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா? கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீ எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன், சரியா? நீ அப்படியெல்லாம் நினைக்க கூட கூடாது இனிமே. எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன, தைரியமா இரு, நான் இருக்கேன், பார்த்துக்கிடலாம். சரிங்க. நானும் வீட்டுக்கு போகணும் பார்த்துக்கோங்க. ரொம்ப டைம் ஆயிட்டு. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. என்ன? ம் வீட்டில் பேசிட்டு சீக்கிரம் சொல்லுங்க. என்ன ம். சரி, நான் வாரேன். சரி சின்ன பொண்ணு, பார்த்து போயிட்டு வா. என்ன? ம் எம்மா, எனக்கு மேல பறக்கிற மாதிரி இருக்கே. என் லவ் சக்சஸ் ஆயிட்டான். அப்புறம்க்கா, பிள்ளைக்கு நகையெல்லாம் வச்சிருக்கியா இல்லை எடுக்கிறோமா எப்படி? அவளுக்குன்னு போட்ட நகை ஒரு 8 பவுன் இருக்கு. அது போக காயினா வந்து ஒரு 5 பவுன் இருக்கு பார்த்துக்க. 13 பவுன் ஆயிட்டு. ஒரு 20 பவுன் போடலாம்னு இருக்கோம். இன்னும் ஒரு 7 பவுன் எடுக்கணும். அது இல்லாமல் கல்யாண செலவுக்கு ஒரு 5 லட்சம். இதெல்லாம் ரெடி பண்ணணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனது காசு மாலை ஒன்று கிடக்கு. அது ஒரு 6 பவுன் வரும். அது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது. அது எங்கள் அம்மா ஞாபகமாக வச்சுருக்கேன். அதையும் எடுத்து மாற்றிட்டா ஒரு 19 பவுன் கணக்காயிடும். அப்புறம் சீட்டு கீட்டு போட்டு கல்யாணத்துக்காண்டி ஒரு 5 லட்சம் சேர்த்து வச்சுருக்கு.
அதில் ஒரு பவுன் எடுத்துட்டாலும் மீதி ஒரு 4 லட்சம் 4 சில்லறை கிடைக்கும். அதில் அப்படியே கல்யாணத்தையும் முடிச்சுக்கலான்னு நான் பார்க்கேன். ஆனால் என் மவன் அந்த காசு மாலையெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கான். காசு மாலை எடுக்கலன்னா அப்புறம் 6 பவுனுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுதான். ஆஃபீஸில் லோன் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லுதான். ஏக்கா அதெல்லாம் லோன்லாம் வாங்க வேணாம்னு சொல்லுக்கா. எனக்கு என்னமோ நீ சொல்கிற ஐடியா தான் கரெக்டாக வரும்னு தோணுது. நீ சொல்கிறபடி கணக்கு பண்ணால் கல்யாணத்துக்கு கடனே வாங்க வேண்டி வராது பார்த்துக்க. எதுக்கு பாவம் அந்த பையன் ஒத்தையில் லோனை போட்டுட்டு கட்டிட்டு தெரியணும். இன்னும் அடுத்து அவனுக்கு வேறு கல்யாணம் கிடக்கில்ல. வரப்போகிற மருமகளுக்கு தாலி செயின் வேறு போடணும், கல்யாண செலவு இருக்குது. அப்போ கூட அவன் லோன் போட்டு கூட பண்ணிக்கிடுவான். இப்போ நீ சொல்கிறபடி இருக்கிறத வச்சு பண்ணிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நானும் நினைக்கேன். அதுதான் பேசலாம் தான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கேயாவது சுடு தண்ணியை காலில் ஊற்றினாப்புல நான் வெளியில் போகணும்னு போயிட்டான். சரிக்கா புள்ள வந்தால் நீ பொறுமையாக எடுத்து சொல்லி இருக்கிறதுக்கும் பண்ணுற மாதிரி பார்த்துக்க என்ன. ஆமாம் வேலை தாயி, பாவம் அவனும் ஒத்தையில் கஷ்டப்படுதான். அவனுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கூடாதுன்னு தான் நானும் பார்க்கேன். இப்போ இருக்கிறத வச்சு பிள்ளைய கட்டி கொடுத்துட்டா கூட அப்புறம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கூட லோனை போட்டு அவனுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிவிடலாம். எக்கா வேணாக்கா, ரொம்ப தள்ளி போடாத. பிள்ளைக்கு முடிச்ச கையோட ஒரு 3 மாதத்துலேயே அவனுக்கும் பார்த்து முடிச்சு விட்டுரு. அவனுக்கும் வயசாகிட்டு இருக்கு பார்த்துக்க. இல்லடி நான் என்ன சொல்லுதேன்னா, இன்னும் ஒரு வருஷம் ஒரு சீட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் காசு ஏற்றிக்கிட்டு அப்புறம் பண்ணலான்னு பார்க்குதேன். கல்யாண செலவு முழுசாகவும் கடன் பட்டு பண்ண வேணாமே அப்படின்னு நினைக்கேன். அதுக்காண்டிலாம் தள்ளி போடாதக்கா, அவனுக்கும் வயசாகிட்டு இருக்கு. மாவே இல்லைன்னா உனக்கும் பொசுக்குன்னு இருக்கும். ஒரு மரும வந்தாலும் உனக்கும் நல்லா இருக்கும்ல. அதுவும் சரிதான். ஹலோ ஹலோ, தகர டப்பாவை இழுத்த மாதிரி குரல் இருக்குது. ஹலோ, யார்? கட்டக்குரல் கவிதாவா? ஹலோ, நான் விஜயா பேசுதேன், மாப்பிள்ளையோட அம்மா. சம்மந்தி நீங்களா? இங்கே பக்கத்து தெருவில் கட்டக்குரல் கவிதான்னு ஒருத்தி இருக்கா, அவள் தான் நினச்சிட்டேன். ஆனால் உங்கள் குரல் நல்லா தான் இருக்கு சம்மந்தி, நான் உங்களை சொல்லலை. ஃபோனில் அப்படி தப்பாக கேட்டுச்சு பார்த்துக்கோங்க. சரி, கல்யாண விஷயமா பேசலாம் தான் ஃபோன் போட்டேன். நான் பொண்ணு பார்த்துட்டு வந்த கையோட போய் அப்படியே ஜாதகமும் பார்த்துட்டு வந்துட்டேன். வர்ற ஐப்பசி, அப்புறம் கார்த்திகை, அப்புறம் மார்கழி விட்டு தை 3 மாதத்துலேயும் தேதி குறித்து கொடுத்துருக்காவ. உங்களுக்கு எந்த மாதம் சௌரியம்னு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அந்தபடி பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியத்தை தள்ளி போட வேணாம். அடுத்த மாதம்னா கூட எங்களுக்கு ஓகே. நீங்கள் என்னன்னு பேசிட்டு சொல்லுங்கள் சரியா? நல்லது சம்மந்தி. பையன் ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே போயிருக்கான். அவன் வந்ததும் வீட்டில் எல்லாம் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் படுது நைட்டு. என்ன எந்தெந்த டேட்டுன்னு உங்களுக்கு ஃபோனில் அனுப்பியிருக்கேன். பார்த்துட்டு எந்த டேட்டு உங்களுக்கு ஓகேன்னு முன்னாடியே எனக்கு சொல்லிவிடுங்க. அந்த அன்னைக்கு கல்யாண வேலையை நாங்களும் ஆரம்பிச்சிடுவோம். எங்களுக்கு இந்த நிச்சயம்லாம் தனியாக வைக்கிறது பழக்கம் இல்லை. கல்யாணத்துக்கு முந்தின நாளே செஞ்சுக்குவோம். சரிங்க சம்மந்தி, அப்படியே பண்ணிக்கிடலாம் சம்மந்தி. அப்புறம் இன்னொரு விஷயம், பிள்ளைக்கு பவுனு ஒரு 20 பவுனு போடலான்ட்டு. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போடுதீங்க, உங்கள் விருப்பம்தான். பார்த்து என்ன உங்களால் முடியுமோ போட்டு அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைங்க 2 சந்தோஷமாக இருந்தாவே போதும் எனக்கு. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. அந்த அன்னைக்கு நான் தேதி முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு நைட் ஃபோன் போடுதேன் என்ன. சரிங்க, நான் வைக்கிறேன். சரிங்க சம்மந்தி. யாருக்கா? மாப்பிள்ளை வீட்லையா? ஆமாம் வேலை தாயி, மாப்பிள்ளையோட அம்மா தான் பேசினாவ. என்னவாங்க்கா? வர்ற ஐப்பசி கார்த்திகையில் 2 முகூர்த்தமும், அப்புறம் மார்கழி விட்டு தையில் ஒரு முகூர்த்தமும், ஆக மொத்தம் 3 முகூர்த்தம் குறிச்சிட்டு வந்திருக்காங்களாம் தேதி. அதுக்குள்ளே ஜோசியர்கிட்ட போயிட்டு வந்துட்டாவளா? எவ்வளோ ஸ்பீடாக இருக்காவ. அப்புறம் ஏன் மவ தங்க கட்டி இல்லை, அவளை தூக்கிட்டு போக யாராக இருந்தாலும் ரெடியாக தான் இருப்பாவ. அது சரி. அந்த அன்னைக்கு பையன்கிட்ட கலந்துக்கிட்டு நைட்டு ஃபோன் போடுதுன்னு சொல்லியிருக்கேன். சடத்தாயி, மாப்பிள்ளையோட அம்மா அடுத்த மாதமே கூட வைக்கிறதுனால வச்சிடலாம்னு சொல்லுதாவ. அப்புறம் என்னக்கா, நல்ல காரியத்தை தள்ளி போட்டுட்ருக்கேன், சீக்கிரம் முடிச்சு விட்டு போ. அதை தான் அவங்களும் சொல்கிறாவ. அக்கா நான் சொல்கிறத கேளு, தை மாதம் வரைக்கும்லாம் தள்ளி போட்டுட்ருக்காத. ஐப்பசி இல்லைன்னா கார்த்திகையிலே முடிக்கப்பாரு. ராசுக்குட்டி வரட்டும் செல்லத்தாயி, அவன்கிட்ட பேசி தான் முடிவு பண்ணணும். அவனுக்கும் வேலை எல்லாம் ஒத்து வரணும்ல, ஏன்னா ஒத்தையில் அவன் தான் அலையணும் பார்த்துக்க. அதுவும் சரிதான். ராசுக்கிட்ட கேட்டுட்டு சட்டுன்னு 2 தேதியில் ஏதோ ஒரு தேதி முடிவு பண்ணுங்க. அப்படியே பண்ணிடலாம் செல்லத்தாயி. சரிக்கா, நானும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்புதேன். ஏட்டி இரு, டீ காஃபி ஏதாவது போடுதேன், சாப்பிட்டு போவியாம். அக்கா நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு என்ன, எனக்கு வேணும்னா நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் பார்த்துக்கோ. நான் வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன், அதனால தான் வேணாங்க. நீ நைட்டும் அவன்கிட்ட பேசிட்டு எல்லாம் முடிவு பண்ணி வை, நான் காலையில் வாரேன், அப்போ காஃபி குடிச்சிக்குவோம். சரி செல்லத்தாயி. எப்பா இந்த குறுக்கு வலி என்ன வலிக்கா. சரி போயிட்டு தையில் ஏதாவது போட்டு தேய் என்ன, எல்லாருக்கும் அதே கெதியாக தான் இருக்குது. சரிக்கா நான் வாரேன். சரி தாயி. என்ன திடீர்னு கால் பண்ணோம், உடனே பார்க்கு கிளம்பி வாடான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டான். என்னவோ ஏதோ இங்க வந்து பார்த்தா தனியா உட்காந்து கிறுக்கு கணக்கா சிரிச்சுட்டு உட்காந்து கிடக்கும். என்னாச்சு இவனுக்கு? மேல பார்த்து சிரிச்சிட்டு கிடக்கும். டேய் ராசுகுட்டி, என்ன இவ்வளவு பெரிய உருவம் வந்து நிக்க, அதையும் பார்க்கல, கூப்பிடுறேன் அதுவும் காது கேட்காத மாதிரி உட்காந்து கிடக்கும். இன்னும் மேல பார்த்து மெண்டல் கணக்கா சிரிச்சிட்டு கிடக்கும். அந்த பொண்ணுகிட்ட பத்திரிக்கை வாங்குறேன்னு வந்தான், அந்த பொண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு மெண்டல் மாதிரி ஆயிட்டானோ. ஐயோ, இருந்த ஒரே நண்பன் வந்தான், இனிமே யாரு எனக்கு ஓசிடி வாங்கி தருவாவ. டே மச்சான், டே ராஸ்குட்டி மச்சான், டே மச்சான் வந்துட்டியா?
டேய் நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடா, என்னடா ஆச்சு உனக்கு? டேய் மச்சான், மச்சான், டேய் என்னடாச்சு? டேய் இறக்கி விட்றா. அடே அப்பா என்னால முடியலடா, இறக்கி விட்றான் மச்சான். ஐயோ அம்மா, ஐயோப்பா சாமி, என்னடா ஆச்சு? வாடா வந்து உட்காரு, வா சொல்லுதேன். இப்ப பார்த்து சொல்லுடா. டேய் சின்ன பொண்ணு இன்விடேஷன் கொடுக்கணும்னு வர சொல்லியிருந்தா இல்ல? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா நானும் அவளும் இங்கே தான் மீட் பண்ண பாத்துக்கோ. சரி, இன்விடேஷனும் கொடுத்தாடா. ஆ ஏய் மச்சான், சொன்னா நம்ப மாட்டேன். இன்விடேஷன்ல பார்த்தா மாப்பிள்ளை பேர் இருக்க வேண்டிய இடத்துல ராசுகுட்டின்னு இருக்குடா. அப்புறம் எனக்கு பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல பாத்துக்க. அப்புறம் உங்களுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை பேர் கூட ராசுகுட்டி தானா அப்படின்னு கேட்டேன் அவகிட்டயே. ஆஹா. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமாடா? சொல்லுடா சீக்கிரம். இல்ல அது நீங்க தான், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாடா. அப்படி கூட அருவாள. ஏய் என்னால இன்னமும் நம்ப முடியலடா, எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குடா. சரிடா, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணுமே சொல்லாம ஓடி போயிட்டேன் பாத்துக்க. அடக்கி இருக்கு பயவுல. இல்லடா முழுசா கேளு. வேகமா ஓடி போய் ஒரு ரோஸ் பொக்கே வாங்கிட்டு வந்து மண்டி போட்டு அவகிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன்டா. அடே அப்பா, அவ என்ன கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்லிட்டாடா. உன்கிட்ட அது உடனே சொல்லணும் தாண்டா உன்னை நேர்ல பார்த்து பேசலாம்னு வர சொன்னேன். சரிடா சரிடா, ரொம்ப சந்தோஷம்டா. நான் கூட வீட்டுக்கு போய் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படியோ உனக்கு லவ் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் ட்ரீட் தானே வச்சிடுவோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை சொல்லிட்டு இருந்தேன். ஆமாடா, நானும் அப்படிதான் நினைச்சேன் பாத்துக்க. ஆனா அவ என்கிட்ட சும்மா தாண்டி அப்படி சொல்லியிருக்கா. எப்படியோ ஒரு ரூட் கிளியர்லாம் இல்லடா. ஏன்டா அப்படி சொல்லுத? டேய் அவளுக்கு கல்யாணம் எல்லாம் முடிவாகல. ஆனா வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்காவலாம். இப்ப கூட ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கான்டா. அதனால எப்ப வேணாலும் கல்யாணம் முடிவாகிற நிலைமையில இருக்கும் போல. ஓ இது வேறயா? ஆமாடா. அவ வீட்டுல இப்பவே சொல்லுங்கன்னு சொல்லுதாடா. சரி சொல்லுடா, நீயும் வீட்டுல அம்மைகிட்ட சொல்லு. தங்கச்சி ஒன்னும் முடிவாயிட்டு இல்ல, அப்புறம் என்ன? நீயும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி ஒத்தையிலே கிடப்ப? அம்மைகிட்ட பேசதாண்டா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவ வீட்டுல கல்யாணம் முடிவு பண்றதுக்குள்ள நான் அம்மைகிட்ட சொல்லி அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கணும்டா. ஆனா எங்க அம்மையை எப்படி சமாளிக்கிறது தாண்டா எனக்கு ஒன்றும் புரியல. நீ சொல்றத பார்த்தா அவங்க வீட்டுல இப்ப கல்யாணத்துக்கு ப்ரெஷர் போடுற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்களா, அப்புறம் இன்னும் நீ பெரிய பிரச்சனையை சமாளிக்க வேண்டியிருக்கும். அதனால நீ அதுக்கு முன்னாடி அம்மைகிட்ட சொல்லி போய் பொண்ணு கேட்கறது நல்லது. ஏய் உனக்கு தான் எங்க அம்மையை பத்தி தெரியுமில்ல, ஒத்துக்க மாட்டாடா. புரியுதுடா, நீ சொல்லு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். நம்மளுக்குள்ளேயே பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. உனக்கு பிடிச்ச பொண்ணு இவ்வளவு நாள் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு கிடந்த. இப்ப அந்த பொண்ணு உன்னை விரும்புதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப கல்யாணம் பண்றது கூட ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். நீ எல்லாம் என்னடா லவ் பண்ணுத? ஏய் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச பொண்ணு கிடைச்சிருக்குதுடா. அதை மனசுல வச்சுக்கிட்டு உங்க அம்மிக்கிட்ட பேசு. எல்லாம் நல்லதாவே நடக்கும். இல்லன்னா சொல்லு, நான் வேணா வந்து பேசிட்டு அம்மிக்கிட்ட. இல்லடா நானே பேசுதேன். தங்கச்சிக்கு வேற பூ வச்சுட்டு போயிருக்காவ. அது அடுத்தது என்ன பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டு தாண்டா என்னோட விஷயத்துல ஓபன் பண்ணணும். சரிடா, நான் ரொம்ப தள்ளி போட்டுறாத என்ன? சரிடா. சரி கிளம்புவோமா? சரி அப்புறம் லவ் ஓகே இருக்கு, டிஃபன் சாப்பிட்டு போலாமா? டிஃபன் என்ன, உனக்கு பிரியாணியே வாங்கி தரவா? பிரியாணியா? வாடா வா போ. அப்பா ஒரு வழியா லவ் சொல்லி ஓகே ஆயிட்டு. சொல்லிட்டேனே என் காதல, சொல்லும் போதே சோகம் தாளல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் சொல்ல தோணல. சொல்லி ஐயோ அப்பா அது வந்து சின்ன பொண்ணு வாமா. அது என் பொண்ணு எப்பவுமே இப்படிதான் விளையாட்டுத்தனமா. நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. இதுல போய் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த காலத்து பிள்ளைவெல்லாம் அப்படிதானே இருக்குதுவ. சின்ன பொண்ணு உள்ள போயிட்டு ஒரு புடவை கட்டிட்டு வா என்ன? அம்மா எதுக்கு புடவை? சின்ன பொண்ணு உன்னதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இது மாப்பிள்ளையோட அப்பா, அது மாப்பிள்ளை. சின்ன பொண்ணு உனக்கு எத்தனை முறை ஃபோன் போடுது, நீ எடுக்கவே இல்லை. சுமியை பார்த்துட்டு வரேன்னு பொண்ணு லேட் ஆயிட்டாமா? ஆமாம்மா. சரி போமா, போய் புடவை கட்டிட்டு வா. பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க, அதனால என்ன? இவன் தான் மாப்பிள்ளையா? மூஞ்ச பாரு, தகர டப்பாவை லாரி விட்டு நசுக்கின மாதிரி. சங்கர் சொல்லுங்கப்பா. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? சொன்னீன்னா இங்கே என்ன எதுன்னு பேசி முடிச்சு போடலாம். எனக்கு பிடிச்சிருக்குப்பா. சரி அப்ப கல்யாணத்தை பேசி முடிச்சு போடலாமா? சரிப்பா, உங்க விருப்பம்தான். நான் பையன்கிட்ட பேசிட்டேன். அவன் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுதான். நீங்களும் உங்க பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லிட்டீங்கன்னா மேற்கொண்டு என்ன எதுன்னு பேசலாம். எங்க பொண்ணுகிட்ட எதுவும் கேட்க வேண்டியது இல்ல. நாங்க முடிவு பண்ணா அவளுக்கும் சரிதான். அப்பா என்னம்மா, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். என்ன உள்ள போ. வாமா உள்ள வா, உள்ள போய் பேசிக்கலாம் வா. சரி அப்போ உங்களுக்கும் சம்மதம் தான்னா நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு பார்த்து சொல்லுங்க. சரி நாங்க வீட்டுல எல்லாரும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு எப்பன்னு தேதி சொல்லுதோம் என்ன? சரி அப்போ ஃபோன் போடுங்க என்ன? உங்களுக்கு நான் நைட்டே கூப்பிடுதேன். சரி அப்போ நாங்க வாரோம். நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் போடுங்க. எங்களுக்கு எந்த டேட்டா இருந்தாலும் ஓகே தான். சரிங்க, நைட்டுக்குள்ள கண்டிப்பா கூப்பிடுதேன். அங்கிள் நானும் வாரேன் என்ன? சரிப்பா. சாரதா, சின்ன பொண்ணை கூட்டிட்டு வாமா. வாமா வா, இங்க வந்து உட்காரு வா.
எல்லாம் சொல்லிட்டியா? எங்க சொல்ல விட்டா? சரி வீடு, நான் பேசிக்கிடுதேன். எப்பா? ஒரு நிமிஷம் இரு மக்களே. சாரதா, அடுத்த மாசத்துல கல்யாணம் வைக்கலாம் தானே? ஆ, ஐப்பசி வந்துட்டு இல்ல, அடுத்த மாசத்துல வைக்கலாம். சரி, அப்பா அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சு போடலாமா? சரிங்க, அப்படியே பண்ணிடலாம். எப்பா? பாரு மக்களே, என்ன நடந்ததுன்னு சொல்லுதேன், பொறுமையா கேளு. என்ன? ம். அம்மா காலையிலேயே போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டா. பொருத்தம்லாம் சரியா இருக்கான். சரி, அந்த அன்னைக்கு புரோக்கர் கிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டுல பேச சொல்லலாம் அப்படின்னு தான் இருந்தேன் பாத்துக்க. ஆனா இப்ப வேலை முடிச்சு வீட்டுக்கு வர்ற வழியில புரோக்கரை எதிர்ச்சியா பார்த்தேன். அவரும் மாப்பிள்ளையோட அப்பா கூட நின்று தான் பேசிட்டு இருந்தாவ. அந்த அன்னைக்கு புரோக்கரும் மாப்பிள்ளையோட அப்பாவை அறிமுகப்படுத்தி வச்சாவ. நானும் வீட்டுல இப்படி ஜாதகம் பார்த்தாச்சு, நீங்க பொண்ணு பார்க்க எப்ப வேணாலும் வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவரு, நீங்க சொன்னீங்கன்னா நாங்க இப்பவே கூட பொண்ணு பார்க்க வாரோம் அப்படின்னு கேட்டாவ. சரி, நானும் அம்மைக்கு போன் அடிச்சு கேட்டேன். சரி, நல்ல நாளா தான் இருக்கு, சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாவ. இந்த விவரத்தை சொல்லத்தான் நானும் அம்மையும் மாத்தி மாத்தி உனக்கு போன் அடிச்சோம், நீ எடுக்கவே இல்லை பத்தியா. சரி, அது போகட்டும். மக்களே, நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ வந்துட்டாவ. உங்க குடும்ப விவரமும் எல்லாம் சொன்னாவ, அதையும் சொல்லுதான் கேட்டுக்க. மாப்பிள்ளைக்கு அப்பாவும் அண்ணனும் மட்டும்தான். அவங்க அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாவலாம். மாப்பிள்ளையோட அண்ணன் வெளிநாட்டுல வேலை பார்க்குதான். அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கான். அந்த அன்னைக்கு தம்பியும் அனுப்பி வைங்கப்பா, இங்க வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானோ. அந்த அன்னைக்கு மாப்பிள்ளையோட அப்பாவும் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு அனுப்பி வச்சிடலான்னு யோசிக்குதாராம். மாப்பிள்ளைக்கு அங்க வேலை ரெடியா இருக்கு பாத்துக்கு. வேலை ரெடியா இருக்க போய் தான் கல்யாணத்துக்கும் அவசரப்படுதாவ. மக்களே, நீ வரதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். ரெண்டு பேருமே நல்லா பேசுதாவ, நல்ல மனுஷங்களா தான் தெரியுறாவ. நானும் வெளிநாட்டுக்கு எப்படி அனுப்புறேன்னு யோசிச்சேன். ஆனா மாப்பிள்ளை பையன் என்ன சொல்லுதாவன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லுதாவ. நல்ல இடமா இருக்கு மக்களே, அப்பா சொல்லுதேன் கேளு. ஒரு 5 வருஷம் மட்டும் வெளிநாட்டுல இருந்துட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நீ இங்கேயும் நல்லபடியா இருக்கலாம். பிள்ளைக்கு பவுனும் என்ன போடுதீங்களோ அதை போடுங்க, அது உங்க விருப்பம்னு சொல்லிட்டாவ. அதனால அவங்களுக்கு பண ஆசையும் இருக்க மாதிரி தெரியல. இனிமே நீதான் மக்களே சொல்லணும். அப்பா இவ்வளோ தூரம் சொல்லுதாருல, சரின்னு சொல்லு மக்களே. சரிப்பா. சரி, போய் முகம் கழுவிட்டு வாமா, சாப்பிடலாம். ம், சரிம்மா. என்ன நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கோம், இவன் கிறுக்கு கணக்கா சிரிச்சிட்டு கிடக்கான். ஏலே ராசு, ஆ ஆ எம்மா சொல்லுமா. ஏலே ராசு, என்னல நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதோ யோசனையிலே இருக்காப்புல தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சொல்லு. நான் தான் மாப்பிள்ளையோட அம்மாட்ட பேசினதெல்லாம் சொல்லிட்டேனே, இனிமே என்ன பண்ணணும் நீ தான் சொல்லணும். எம்மா, இதுல என் முடிவு என்ன இருக்கு? நீங்க பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணுங்க. ஏல, மாப்பிள்ளை வீட்டில் நல்ல காரியத்தை தள்ளி போட வேணாம், அடுத்த மாசமே கூட பண்ணிடலாம்னு சொல்லுதாவ. எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தான் எல்லாத்துக்கும் அலையணும் பார்த்துக்க. அதனால உனக்கு ஆஃபீஸில் லீவ்லாம் கிடைக்குமா என்ன? அடுத்த மாசமே வா. சரின்னு சொல்லிட வேண்டியதுதான். அடுத்த மாசமே தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிட்டாதான் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ண சரியா இருக்கும். ஏல, என்னால ஒரு படியாக யோசிச்சிட்டே கிடக்க, என்ன பண்ணலான்னு சொல்லு. ஏம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ்ல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிட்டேன். சரிம்மா, நீ மாப்பிள்ளை வீட்டுல ஃபோன் போட்டு சொல்லிட்டேன்னு அடுத்த மாசமே கூட பண்ணிடலான்னு. சரி மக்களே. ஐயா ராசு, உன்கிட்ட இன்னொரு விஷயமும் பேசணும் பார்த்துக்க. சொல்லுமா. கையில் இருக்க பணத்தை வச்சு கல்யாணத்தை முடிச்சு போடலாம். பவுனு கணக்கு பண்ண என் காசு மேலேயும் எடுத்துக்கலாம். அம்மா சொல்லுதான் கேளுப்பா, வேணான்னு சொல்லாத. அப்புறம் உன் கல்யாணத்துக்கு லோன் தேவைப்படுமில்ல, அப்போ வாங்கிக்கிடலாம். அதனால் இப்போ எதுவும் லோன்லாம் ஆஃபீஸில் போடாத என்ன. அம்மா சொல்றதும் சரிதான், சரின்னு சொல்லிடுவோம். இப்போ உடனே நம்மளும் கல்யாணம் பண்ண மாதிரி தானே இருக்கு. சரிம்மா, அப்படியே பண்ணிக்கிடலாம். அம்மா கிட்ட இப்பவே சொல்லிடலாமா இந்த மாதிரி ஒரு பொண்ணை விரும்புதேன்னு? இல்லை, இப்போ வேணாம், ஒரு 2 நாள் கூட போகட்டும். இப்பதான் தங்கச்சி கல்யாணம் பேசி முடிவு பண்ணியிருக்கு. உடனே என் கல்யாணத்தை பத்தி பேசினா அது நல்லா இருக்காது. அம்மைக்கும் தேவையில்லாம சங்கடம். சரிம்மா, தீபா எங்க? அந்த கூத்த கேளு, அவள் மாப்பிள்ளைகிட்ட தான் மணிக்கணக்காக ஃபோனில் பேசிட்டு கிடக்கா. என்னம்மா சொல்லியா? காலையில தானே பார்த்துட்டு போனாவ, அதுக்குள்ள எப்படி? மாப்பிள்ளை புரோக்கர்கிட்ட எது தீபா நம்பர் வாங்கியிருப்பாவன்னு நினைக்கேன். அந்த அன்னைக்கு மாப்பிள்ளை ஃபோன் போடுதாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கிடக்கா. சரி, கல்யாண தேதியே முடிவு பண்ண போகிறோம், சின்ன பிள்ளைங்க பேசிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு இருக்கேன். சரிம்மா, இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படிதான் இருக்காங்க பாத்துக்கோங்க. இரு, நான் தோசை சுட்டு கொண்டாரேன். இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணாம்மா. நானும் கட்டத்துறையும் தான் ஒரு வேலையை போயிருந்தோம். வரு வழியில நானும் அவனும் ஹோட்டல்ல சாப்பிட்டோம்மா. ஹோட்டலில் சாப்பிட்டியா? ஏன்டா இப்படி ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? எம்மா, நான் என்ன அடிக்கடியாம ஹோட்டல்ல சாப்பிடுதேன், இன்னைக்கு ஒரு நாள் தாம்மா சாப்பிட்டு வந்தேன். இன்னையோட சரி, இனிமே அந்த கட்டத்தோரை கூட சேர்ந்துக்கிட்டு வெளியிலலாம் சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. எனக்கு என்னமோ அவனை பார்த்தாவே பிடிக்கலப்பா. அவன் ஆளும் மண்டையும். ஏன்டா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையாடா சிநேகிதம் வச்சுக்க? எம்மா, அவன் பார்க்கதாம்மா ஆள் ஒரு படியா இருப்பான், மற்றபடி நல்ல டைப் தாம்மா. என்னமோ போ, இன்னைக்கு காலையிலேருந்து நானும் அவனை கவனிச்சிட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து ஒரு படியாக சிரிச்சிட்டு கிடக்கான். சரி, அப்புறம் என்ன, சாப்பிட்டு வந்தாச்சு, போய் கட்டையை சாய்க்க வேண்டியது தானே. சரிம்மா, நான் போய் படுக்குதேன். வெறும் கிறுக்கு பையன்.
அவன் கூட சேர்ந்துட்டு சுற்றுதான். பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்ச கையோட முன்னே இவன் ஜாதகத்தையும் புரோக்கர் கிட்ட கொடுத்து ஒரு நல்ல பொண்ணாக பார்க்கணும். பொண்டாட்டி வந்து விளக்கமாத்து கட்டையில் வெளுத்தானா தான் இவன் சரி வருவான். என்னடி சொல்லியா இவ்வளோ நடந்துட்டான்? ம். நீ உன் பாட்டுக்கு அழுதுட்டு ஃபோனை கட் பண்ணிட்ட. இங்கே என்ன ஆச்சோ ஏதாச்சோ நான் பதறி போயிட்டேன் தெரியுமோ. அந்த அன்னைக்கு கிளம்பி அந்த பார்க்கு கூட வந்து பார்க்கலாமான்னு ஆயிட்டு பார்த்துக்க எனக்கு. நானும் ஃபோன் போட்டுட்டே இருக்கேன், நீ எடுக்கவும் மாட்டேங்க. இல்லட்டி நான் அவர்கிட்ட பேசிட்டு கிளம்புற டைமில் வீட்டிலேருந்து நிறைய டைம் கால் பண்ணிகிட்டே இருந்தாவ. அதனால தான் சரி இன்னும் காணுமேன்னு ஃபோன் போடுதாவ போல அப்படின்னு நினச்சிட்டு சீக்கிரம் வந்துடலான்னு வந்துட்டேன். சரி வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு ஃபோன் போடலான்னு பார்த்தேன். பார்த்தா இங்கே பொண்ணு பார்க்க வேற வந்துட்டாவ. என்னமோ போடி, இப்போ உன் லவ் ஓகே ஆயிடுச்சுன்னு நான் சந்தோஷப்படுறதா, இல்லை வீட்டில் கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டாவன்னு சொல்லுது அதுக்கு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல பார்த்துக்க. சுமி எனக்கும் அதே நிலைமை தான் பார்த்துக்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு எவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? வந்து பார்த்தா இங்கே பொண்ணு பார்க்க வந்திருக்காவோ, உடனே கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாவ. சரிடி, நீ எதுக்கு அப்பா கிட்ட ஓகேன்னு சொன்ன? இந்த மாதிரி வேற ஒருத்தரை விரும்புதேன்னு சொல்லியிருக்கலாம்ல. இல்லை சுமி, அப்பா கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கிடவே மாட்டார். எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் சொல்லவே இல்லை. இப்போ நான் மட்டும் சொல்லியிருந்தேன்னு வெயி, வீட்டில் ஒரு பிரளயமே வெடிச்சிருக்கும் பார்த்துக்க. என்கிட்ட ஃபோனை பிடிங்கி வச்சிருப்பாவ, ரூம்குள்ளேயே அடைச்சி வச்சிருப்பாவன்னா பார்த்துக்குவேன். அந்த அன்னைக்கு இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஃப்ரீயாக பேசியிருக்க கூட முடியாது. அதனால தான் சைலண்ட்டாக இருந்துட்டேன். என்னடி சொல்லுத? ஒத்துக்கவே மாட்டான்னு சொல்லுது, அப்புறம் எப்படிடி கல்யாணம் பண்ணுவ? ஓடி போய் தான் பண்ணணும். அதை அப்போ ஓடி போய் அந்த கபோர்டில் போய் பாரு, அந்த ஃபைல் இருக்கும். நான் வேலையை விட்டு வந்து என்ன சும்மா புழுன்னு ஏதாவது வேலை வாங்கிட்டே கிடக்குறீங்க. என்னடி திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் பேசுத? ஆமாம் அதே தான். சுமி ஒரு நிமிஷம் லைன்ல இரு. என்ன கண்மணி சொல்லு. அம்மா உன்னை சாப்பிட கூப்பிட்டாவ. சரி நான் அதோ வரேன், நீ போ. சீக்கிரம் வந்து சேரு. என்னடி கண்மணி வந்துட்டாளா? அதனால தான் அப்படி பேசுனியோ? ஆமாடி. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு அவ்வளோதான். சரிடி, என்ன ஓடி போய் கல்யாணம் பண்ண போறியா? ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் தைரியமுடி. சுமி லவ் மேரேஜ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணப்பயே என் கல்யாணம் இப்படி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துக்கிடவே மாட்டார். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆனால் கண்டிப்பாக எல்லாமே சரியாக போயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடி. ஆனால் அதுக்கு பார்த்துட்டு அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா என் லைஃப் ஃபுல்லாக நான் கஷ்டப்படணும்டி. சரி, அடுத்து என்ன பண்ண போற? இந்த மாதிரி வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாவன்னு அவர்கிட்ட சொல்லிட்டியா? இல்லடி, இனிமே தான் பேசணும். நான் தான் இங்கே புலம்பிட்டு இருக்கேன். அவராவது சந்தோஷமா இருக்கட்டும் கொஞ்ச நேரம். அதுவும் சரிதான். சரிடி, ரொம்ப நேரம் இதை பற்றி இங்கே பேச முடியாது. நம்ம அப்புறம் நேரில் மீட் பண்ணி பேசலாம் என்ன? சரிடி, எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு முடிவு பண்ணேன்னு. சரிடி, நான் ஃபோனை வைக்கேன். ம் சரி நம்மளும் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அவர்கிட்ட பேசுவோம். சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாளா? இப்போ என்ன செஞ்சிட்டு இருப்பா? என் பாட்டுக்கு தனியாக பேசிட்டு கிடக்கேன், பைத்தியக்காரங்களுக்கா சிரிச்சிட்டே கிடக்கேன். இதுதான் காதலோ? சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா? அவர் தான் கால் பண்ணாரு. வாய்ஸ் மாற்றி பேசுவோம். ஹலோ. வேற யாரோ பேசுதாவ? ஹலோ சொல்லுங்க, உங்களுக்கு யார் வேணும்? ஹலோ, நாங்கள் ஏபிசி பேங்க்லேருந்து பேசுதோம். உங்களுக்கு லோன் ஏதாவது தேவைப்படுதா? ஹலோ, நான் தாங்க பேசுதேன். சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு தாங்க பேசுதேன். இதுக்கு முன்னாடி வேற யாரோ பேசினாவ? அது நான் தாங்க, கொஞ்சம் வாய்ஸ் மாற்றி பேசினேன் பார்த்துக்குங்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ணியா? நான் கூட வீட்டில் யாராவது ஃபோன் எடுத்துட்டு ஆகணும்னு பயந்துட்டேன். என்ன பண்ணுதீங்கன்னு பார்க்கலாம் தான் அப்படி பேசினேன். சரி சொல்லுங்க சார், என்ன பண்ணுறீங்க? சாரு மேடம் என்ன பண்ணுதாவன்னு தான் யோசிச்சுட்டு கிடக்கேன். நானும் உங்களே தான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் சாப்பிட்டு வந்து பண்ணலான்னு இருந்தால் அதுக்குள்ளே நீங்களே பண்ணிட்டீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். இங்கே நடந்ததெல்லாம் இவர்கிட்ட சொல்லலாமா? வேணாம், என்னோட போகட்டும். மனசு சந்தோஷமா இருக்காவ, இருந்துட்டு போகட்டும். ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லிக்கிடுவோம். சின்ன பொண்ணு, சொல்லுங்க. மறுபடியும் எப்போ மீட் பண்ணலாம்? கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம். என்ன, நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லுதேன். உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு சின்ன பொண்ணு. நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் ஃபோன் வாங்கி தர சொல்லியிருந்தேன்ல, எப்போ வாங்கி தரிய? இவன் யாருக்கிட்ட அப்படி இழிச்சு இழிச்சு பேசுதான்? எம்மா காலு எப்படி கால் தடிக்க விழுவுதான் பாரு.